இன்று இந்தியாவில் கை கடிகாரம் என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது டைட்டன் என்ற பிராண்டு தான். திருமணம், பிறந்த நாள், சாதனை பரிசு, அலுவலக பதவி உயர்வு என வாழ்க்கையின் பல முக்கிய தருணங்களில் டைட்டன் கை கடிகாரங்கள் ஒரு சிறப்பு இடத்தை பெற்றுள்ளனர். ஆனால் இந்த பிராண்டின் வெற்றி கதை தொடங்கியது தமிழ்நாட்டின் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள அமைதியான தொழில் நகரமான ஒசூரில் என்பதே பலருக்கும் ஆச்சரியமான தகவலாகும். 1970களின் இறுதியில் இந்தியாவில் கை கடிகார சந்தை மிகவும் குறுகியதாக இருந்தது. பெரும்பாலான மக்கள் அரசு நிறுவனமான HMT தயாரித்த கைகடிகாரங்களை பயன்படுத்தினர். வெளிநாட்டு கைகடிகாரங்கள் உயர்ந்த விலை கொண்ட ஆடம்பர பொருட்களாக கருதப்பட்டனர். இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் உலகத்தரம் வாய்ந்த நவீன வடிவமைப்புடன் கூடிய அனைவரும் வாங்கக்கூடிய விலையில் கைகடிகாரங்களை உருவாக்க வேண்டும் என்ற கனவை டாடா குழுமத்தின் தொலைநோக்கு பார்வை கொண்ட நிர்வாகியான சர்க்கஸ் தேசாய் கண்டார். அந்த கனவை நினைவாக்கும் நோக்கில் 1984ஆம் ஆண்டு டாடா குழுமம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகமும் இணைந்து டைட்டன் நிறுவனத்தை உருவாக்கினர். நிறுவனத்தின் உற்பத்தி மையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஓசூர். பெங்களூருவுக்கு அருகில் அமைந்திருப்பது. போக்குவரத்து வசதிகள், தொழில்நுட்பத்திறன் கொண்ட மனித வளம் கிடைப்பது மற்றும் தொழில் மயமாக்கலுக்கான வாய்ப்புகள் ஆகியவை இந்த தேர்வுக்கான முக்கிய காரணங்களாக அமைந்தனர். ஓசூரில் நிறுவப்பட்ட டைட்டன் தொழிற்சாலை வெறும் உற்பத்தி மையமாக மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையை மாற்றியமைத்து சமூக மாற்றத்தின் மையமாகவும் மாறியது. கிராமப்புறங்களை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் தொழில்நுட்ப பயிற்சிகள் பெற்று நிரந்தர வேலை வாய்ப்புகளை பெற்றனர். குறிப்பாக பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் டைட்டன் முக்கிய பங்காற்றியது. இதனால் ஓசூர் பகுதி வேகமாக வளர்ச்சியடைந்து தமிழ்நாட்டின் முக்கிய தொழில் மையங்களில் ஒன்றாக உருவெடுத்த டைட்டனின் வெற்றிக்கு பின்னால் இருந்த மற்றொரு முக்கிய அம்சம் திறமைகளை கண்டறியும் அதன் அணுகுமுறையாகும். அருகிலுள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் இருந்து இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நுணுக்கமான உற்பத்தி திறன்கள், தரக்கட்டுப்பாடு மற்றும் நவீன தொழில்நுட்ப பயிற்சிகள் வழங்கப்பட்டனர். இதன் மூலம் சாதாரண குடும்பங்களில் இருந்து வந்த பலர் உயர்ந்த தொழில் வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளும் வாய்ப்பை பெற்றனர். 1980களில் இந்தியாவில் கைகடிகாரம் என்பது நேரம் பார்க்கும் கருவியாக மட்டுமே கருதப்பட்டது. இந்த எண்ணத்தை முற்றிலும் மாற்றியது டைட்டன். குவாட்ஸ் தொழில்நுட்பத்துடன் கூடிய துல்லியமான இயங்கு திறன், நவீன வடிவமைப்பு, கவர்ச்சிகரமான டயல்கள் மற்றும் மலிவு விலை ஆகியவற்றின் மூலம் டைட்டன் கைகடிகாரங்களை ஒரு ஃபேஷன் அடையாளமாக மாற்றியது. இந்திய நுகர்வோர் முதன்முறையாக கைகடிகாரத்தை தனிப்பட்ட ஸ்டைலின் ஒரு பகுதியாக பார்க்க தொடங்கினர். டைட்டன் பிராண்டின் அடையாளமாக மாறிய இன்னொரு அம்சம் அதன் விளம்பர உத்திகள். குறிப்பாக மொசார்ட்டின் இசையை அடிப்படையாக கொண்ட புகழ்பெற்ற டைட்டன் தீம் இசை இந்திய விளம்பர வரலாற்றில் மிகவும் அடையாளம் காணப்படும் இசை துண்டுகளில் ஒன்றாக மாறியது. இன்று கூட அந்த இசையை கேட்டவுடன் டைட்டன் பிராண்டே நினைவுக்கு வரும் அளவுக்கு அது மக்களின் மனதில் பதிந்துள்ளது. சர்க்கஸ் தேசாய் எப்போதும் தனது ஊழியர்களிடம் பெரிதாக சிந்தியுங்கள் என்ற கருத்தை வலியுறுத்தினார். இந்தியா சந்தையில் வெற்றி பெறுவது மட்டுமல்லாமல் உலகின் முன்னணி பிராண்டுகளுடன் போட்டியிடும் தரத்தை உருவாக்க வேண்டும் என்பதே அவரது நோக்கமாக இருந்தது. அந்த எண்ணமே டைட்டன் நிறுவனத்தின் பண்பாட்டின் அடிப்படை கொள்கையை மாற்றியது. 1986ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக தனது வணிக செயல்பாடுகளை தொடங்கிய டைட்டன் அடுத்த சில ஆண்டுகளில் இந்தியா முழுவதும் விரைவடைந்தது. பின்னர் கைகடிகாரங்களை தாண்டி நகை விற்பனையில், தனிஷ் கண் கண்ணாடிகளில் டைட்டன் ஐ பிளஸ், வாசனை திரவியங்கள், அணிகலன்கள் மற்றும் பல்வேறு ஃபேஷன் தயாரிப்புகள் என தனது வணிகத்தை விரிவுபடுத்தியது. இன்று இந்தியாவின் மிகப்பெரிய நுகர்வோர் பிராண்டுகளில் ஒன்றாக டைட்டன் திகழ்கிறது. தற்போது கோடிக்கணக்கான இந்தியர்களின் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக டைட்டன் தயாரிப்புகள் உள்ளனர். ஆனால் அந்த பிராண்டின் வேர்கள் தமிழ்நாட்டின் ஓசூர் நகரத்துடனும் சர்க்கஸ் தேசாயின் தொலைநோக்கு பார்வையுடனும் ஆழமான இணைந்துள்ளனர். ஒரு சிறிய நகரத்தில் தொடங்கிய ஒரு துணிச்சலான கனவு இந்தியாவின் கைகடிகாரத்துறையை மாற்றியமைத்ததோடு மட்டுமல்லாமல் உலகளாவிய தரத்தில் இந்திய நிறுவனங்களும் சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்து வரலாற்று சாதனையாகவும் மாறியுள்ளது. ஓசூரில் தொடங்கிய அந்த பயணம் இன்று இந்திய தொழில்துறையின் வெற்றி கதைகளில் மிகவும் முக்கியமான